ஹாய், ஹலோ. இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான டோனட் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மிதமான சூடில் இருக்கிற பால் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பால் அந்த போட்டிருக்க அந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேவையான பொருட்களை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டர், மைதா, அதுக்கப்புறம் முட்டை, அந்த ஈஸ்ட்டு, அப்புறம் சுகர், கொஞ்சம் போல் சால்ட்டு. இப்போது ஒரு பவுலில் 2 கப் மைதாவை போட்டுக்கலாம். இது போட்டுட்டு 1/4 கப் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் சால்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். பட்டரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவான பாலை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிசையலாம். பிசையும் போது உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். நல்லா ஒரு 50 மினிட்ஸ் நல்லா பிசைங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி, அந்த மாவுலேயே எண்ணெய் தடவி ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு டார்க் சாக்லேட், ஜெம்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸு இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள், நம்ம 1 ஹவருக்கு நம்ம வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆக்டிவ் ஆகிருக்கு. இப்போது அது ஒரு ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை 2 ஹவர்ஸ் வைக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது ஒரு பக்கத்தை எடுத்து பிரிச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவில் நல்லா திரட்டிக்குங்க. ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அளவு தான், இந்த திக்னஸ்க்கு போதும். இப்போது உங்கள்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ ஏதாவது ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு ஈரத்துணி போட்டு மூடிக்கலாம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் அது டபுள் ஆகும். அது எடுத்தது ஒரு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதை போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டார்க் சாக்லேட்டை சுடு தண்ணியில் மெல்ட் ஆக்கிக்கலாம். மெல்ட் ஆக்குனதை எடுத்து இந்த மாதிரி டோனட்டில் போட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் நம்ம போட்டு ஜெம்ஸ் எல்லாம் போட்டுனா பார்க்கவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.